வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது புதியுகத்தில் சட்டம் ஒரு வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை என்ன, அந்த உரிமை மீறப்படும் போது அவ என்னென்ன செய்யணும் அப்படின்ற பல கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக கீதா பிரியா மேம். மேம் has 20 years of experience in civil, criminal and matrimonial cases. வணக்கம் மேம். அடுத்தபடியாக நம்ம கூட ராமச்சந்திரன் சார் இருக்காங்க. சார் has 18 years of experience in civil, criminal and matrimonial cases and is also advocate in High Court and Supreme Court. வணக்கம் சார். மேம், என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்லேயே நாங்களாம் படிச்சிருக்கோம் இந்த மாதிரி வாட் இஸ் கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அதோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால் எங்களை பல பேருக்கு தெரியாது. ஸோ வாட் இஸ் எக்ஸாக்ட் மீனிங் மேம்? அரசியல் அமைப்பு சட்டம், கான்ஸ்டியூஷன் லா. நம்ம சின்னதுலேருந்து ரிப்பப்ளிக் டே கொண்டாடுறோம். 26 வந்தோன்னா ரிப்பப்ளிக் டே அப்படின்வோம். ஸோ கான்ஸ்டியூஷன் டேன்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம். எப்படின்னா நவம்பர்லேருந்து தான் கான்ஸ்டியூஷன் டேன்னு. 1947 பார்த்தீங்கன்னா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறமா இந்தியனுடைய அரசாங்கம் எப்படி இருக்கும், அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும்போது அம்பேத்கர் ஐயாவோட ஒரு 5 பேர் குழுக்கள் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் நம்ம எல்லா ஊருக்கும் போய் எப்படி இருக்குது அந்த சட்டங்கள்னு போய் அதை போய் தேடி கண்டுபிடிக்கும் போது ஸ்டார்டட் டு டிராஃப்ட். அந்த ஒரு நாடுகளில் போகும்போதும் இந்த சட்டம் அந்த நாட்டில் இருக்க குடியுரிமையில் வாழக்கூடியவங்களுக்கு எப்படி சாத்தியக்கூறாக இருக்கும், அடிப்படையாக அவங்களுக்கு என்னென்ன சட்டங்கள் தேவை, இப்படி தான் இந்த சட்டத்தை வகுத்தாங்க. அதை கான்ஸ்டியூஷனாக கொண்டு வந்தது தான் 26th ரிப்பப்ளிக் டேவை குடியரசு தினம்னு நம்ம கொண்டாடுறோம். தட் இஸ் தி கான்ஸ்டியூஷன். ரியலாக நம்ம அரசியல் அமைப்பு சட்டம். இந்த அரசியல் அமைப்பு சட்டம் யாருக்காக? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்களில் அரசியல் சார்ந்து பார்க்குறோம். ஒரு மாநிலம் என்ன, ஒரு மத்திய அரசு இருக்குது, ஒரு மாநில அரசு, எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க, ஒரு மசோதா போடுறாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறோம். இப்போ நாம் யார்? பயனாளிகள். அப்போ நம்ம யாராக இருக்கிறோம்? அங்கே அந்த நாட்டோடைய என்னவா இருக்கிறோம்? சிட்டிசன்னு சொல்கிறோம். அப்போ குடிமக்கள். அப்போ என்னுடைய அடிப்படையான உரிமைகள் என்ன? ஸோ இதை எவ்வளோ தெளிவாக அந்த அமைப்பு வச்சிருக்குன்னா, இந்தியாவுடைய அந்த முகப்புரை சொல்லுவோம் இல்லையா, அந்த பிராம்பிள் அப்படின்னு சொல்லுவோம், பிராம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இந்தியாவை இறையாண்மை கொண்ட சமதர்ம மத சார்பற்ற ஜனநாயக குடியரசுன்னு கூப்பிடுறாங்க. இதுதான் நம்மளோட இது. அந்த வேர்டோட எல்லா பவரும் என்னென்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இன்டிகிரிட்டி, சாவர்னிட்டி. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே எப்படிப்பட்ட விஷயங்கள்னா, நிறைய பாப்புலேஷன், நிறைய மக்கள் இருக்காங்க. ஆனால் இந்த அடிப்படையான அரசியல் சட்டத்துக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த வகுக்கப்பட்ட ஸ்கெலிட்டன் சிஸ்டம், எப்படி அந்த ஸ்கெலிட்டன் சிஸ்டம் இருக்குன்னா, ஒரு சின்ன அந்த பிராம்பிள்லேருந்து சொல்கிறோம், அந்த ஒரு கான்ஸ்டியூஷனோடைய ஒரு விளக்கம் சொல்கிறேன். நான் இப்போ ஒரு பூமியில் இருக்கேன், இந்த ஏர்த்தில் இருக்கேன். நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னும் போது, ஒன்று நான் இந்த நீங்கள் எங்கேருந்துங்க வந்தீங்க அப்படின்னு கேட்போம். எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டேன்னா, நான் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தேன், இந்த ஸ்டேட்லேருந்து வந்தேன், இப்படி தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது கூட என்னென்ன எழுதுகிறோம், வில்லேஜ் எது, டிஸ்ட்ரிக்ட் எது. அப்போது அந்த குறிப்பீடுகள் எதுக்கு வந்தது? ஒரு ஃபார்ம் படிக்கிறோம் இல்லையா, அது எப்படி அந்த ஃபார்முக்குள்ளே இந்த வார்த்தைகள், நேம், ரிலீஜியன், எந்த கேஸ்ட், நீங்கள் என்ன, எந்த ஏரியா, உங்கள் பின்கோடு என்ன, ஏன் இதுக்காக வரப்பட்டது, இந்த வரமுறையெல்லாம் ஏன் கொண்டு வராங்க? ஸோ யூனியன் டெரிட்டரினா என்ன, மாநிலம் ஸ்டேட் அப்படின்னா என்ன, சென்ட்ரல் அப்படின்னா, ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த 3 ஸ்டேட்டு, சென்ட்ரல் அண்ட் யூனியன் டெரிட்டரி. அப்போது இவங்களுக்கு அப்படின்னும் போது அங்கங்கே பிறந்தவங்களுக்கு பை பர்த்து, அப்புறம் நிறைய பேர் ஊர்லேருந்து இந்த இடத்துக்கு வந்தவங்க. அப்போ குடியுரிமையை எப்படி வாங்குறாங்க? அப்படி அந்த குடியுரிமையை வாங்கி வந்தவங்களுக்கு அடிப்படையாக என்னென்ன கொடுக்குது அந்த மாநிலமோ இல்லை அந்த ஸ்டேட்டோ என்ன கொடுக்குது? அந்த ஸ்டேட் எங்கேருந்து கொடுக்கும்? ஸோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து தான் ஸ்டேட் வரும். இப்போ என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும், ஏன் ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு அமைப்பாக அழகாக வகுக்கப்பட்டது தான் இந்த அடிப்படை சட்டங்கள். இதில் உங்களோட உரிமை என்ன, அதாவது உங்களோட அடிப்படை உரிமைகள் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதை ஒரு 12லேருந்து 35ன்னு சொல்லுவோம். இன்றைக்கி ஆரம்பிக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா 398 ஆர்டிகல்ஸ் இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது 470, 25 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம், 12 ஷெடியூலாக பிரிச்சிருக்கோம். இதெல்லாம் எப்படி பிரிக்கப்படுறது? அதாவது ஒரு அடிப்படையாக ஸ்கூல்லேருந்து படிக்கும் போது ஏன் பிரசிடெண்ட்னா யார்,
உங்கள் நாட்டுக்கு ஒரு தலைவர் இருக்கார், குடியரசுத் தலைவர், அவங்க யார், உங்களுக்குன்னு இருக்க பிரைம் மினிஸ்டர் யார், உங்களுக்கான வைஸ் பிரசிடென்ட் யார், கவர்னர் யார், இது எல்லாமே வந்து உங்களுடைய சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருந்து ஆரம்பிப்பாங்க. பார்லிமெண்ட்னா யார், மசோதானா என்ன, ஏன் இதெல்லாம் அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க, ஏன் அங்கேருந்து சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக் விஷயம் என்னென்னா, நான் ஒரு குடிமகனாக இருந்தால் அந்த நாட்டுக்குள்ளே என்ன இருக்குது, நான் எதை ஃபாலோ பண்ணணும், நான் எதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ நான் சும்மாவே எல்லாத்தையும் இது என்னப்பா ரூல்ஸ் போடுறேன், இது என்னப்பா ரெகுலேஷன்ஸ் போடுறேன், நிறைய பேர் பேசுவாங்க. இது எல்லாமே டிவியில் நம்ம வந்து நிறைய நகைச்சுவைகளில் பார்ப்போம். அவங்க வந்து அந்த கருத்தரங்களை ஒரு வார்த்தையை சொல்லி தான் சொல்லுவாங்க. இது உங்கள் சொத்து, திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ். அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இது உங்கள் சொத்து. அந்த உங்கள் சொத்தை சேதாரம் பண்ணிட முடியுமா? பஸ்ஸுன்றது பப்ளிக்கு, நீங்கள் உங்கள் சொத்து. அப்போ உங்கள் சொத்துன்னு அதை எடுத்துன்னு வீட்டுக்கு போயிட முடியுமா? முடியாது. அதை எவ்வளோ அழகாக அந்த விளக்கம் கொடுத்துருப்பார். அப்போ எளிமையாக சொல்லணும்னா, எனக்கு உரிமை இருக்குது, அந்த உரிமையை எனக்கு இன்ஃப்ரிஞ்ச் ஆகும் போதோ, எனக்கு அது வயலேட் ஆகும் போதோ, எனக்கு அது கிடைக்காத போதோ நான் நேரடியாக நீதிமன்றத்தை போய் அணுகலாம். உச்ச நீதிமன்றத்துக்கிட்டையும் போகலாம், உயர் நீதிமன்றத்துக்கிட்டையும் போகலாம். என்னுடைய அடிப்படை உரிமைகளை இது பண்ணாங்க. அப்போ படிக்கிறது, என்னுடைய மதம் சார்ந்த விஷயங்கள், எனக்கு ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது, இல்லை எனக்கு வந்து ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள், இதுதான் அந்த இடத்துல பேசக்கூடிய உரிமை. எல்லா உரிமைகளையும் கிளப் பண்ணது தான் அந்த அடிப்படை சட்டங்கள். அப்போ அந்த 14லேருந்து 19 என்ன சொல்லுதுன்னா, அந்த உரிமைகளோடைய கோர்வையை சொல்லுது. அப்போ அந்த ஸ்டேட் என்ன பண்ணுது, அந்த 12ன்றது அந்த ஸ்டேட் என்ன பண்ணுது, இதைத்தான் வந்து கொஞ்சம் விளக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட உரிமையை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தானே நீங்கள் வயலேஷனை பற்றி பேச முடியும். எனக்கு என் உரிமையே தெரியல, நான் எடுத்தோடனே என்ன பண்ணுறேன்னா என்னோட பிரச்சனை, நம்ம வந்து ஆர்டினரி முன்னாடி நிறைய பேசியிருக்கோம், அது எல்லாம் உரிமைகள் நீதிமன்றங்கள், உரிமையல் சட்டம், தனிப்பட்ட மனுஷன் பாதிக்குப்பான். இந்த சிட்டிசன்ஷிப்புன்றது காமனான விஷயம். நீங்கள் யார் வேணாலும் போயிட்டு நாளைக்கு ஒரு பொசிஷனில் போயிட்டு எம்எல்ஏவாக நிற்க முடியும்னா நிற்க முடியும். 35 வயது, நாட்டில் குடிமகனாக இருக்கணும், நீங்கள் இந்த படிப்பு படிச்சிருக்கணும், உங்கள் மேலே எந்த கேஸும் இருக்கக்கூடாது. அப்படி தானே போட்டிருக்காங்க எலெக்ஷன் ஃபார்மில். ஸோ இந்த இதில் இருக்கீங்களா, உங்களுக்குன்னு ஒரு கட்சி பேர் இருக்கணும், பார்ட்டி நேம் இருக்கணும். நீங்கள் இண்டிபெண்ட்டாக நிற்கிறீங்களா, சுயேட்சை, யாரையா சார்ந்து நிற்கிறீங்களா, ஏதா பார்ட்டி, இப்படி தான் வந்து அந்த ஃபார்ம் இருக்குது. ஸோ யாரையுமே நிற்கக்கூடாதுன்னு இல்லை. அப்போ இந்த சட்டம் எப்படி வகுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு குடிமகனுக்கும் உரிமைகள் இருக்குது, அவனுடைய இயல்பான அவனோட ரைட்ஸு முதல்ல என்ன, அவன் எவ்வளோ தூரம் அதை பயன்படுத்திக்கலாம், அந்த பயன்படுத்துகிற ரைட்ஸில் அவனுக்கு எந்த இடத்துல தடை வருகுதோ அதை எப்படி வந்து அவன் அணுகலாம், தனக்காக எப்படி போராடலாம், அதுக்கு தான் சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. ஓகே, புரியுதுங்களா? இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம். சார், இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு மேம் சொன்னாங்க இல்லையா, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னென்னு இன்னும் தெளிவாகவும், அதில் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் படிச்சிருக்கோம், அது என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. அது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் வந்து அரசியலமைப்பில் பார்ட் 3 இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 12ங்கிறது, ஆர்டிக்கல் 12ங்கிறது அந்த ஷரத்து, ஆர்டிக்கல் 12ங்கிறது ஸ்டேட்டுங்கிறது என்ன. ஏன்னா இப்போ கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்கிட்ட இருக்கிற பிரச்சனையை பேசலை. இப்போது ஒரு இண்டிவிஜுவலுக்கு அந்த ஸ்டேட் கிட்டேருந்து என்ன ரைட்ஸ் வாங்கலாம், அந்த ஸ்டேட்ஸ் கிட்ட என்ன ரைட்ஸ் இருக்குது, அதை தான் பேசுகிறது தான் வந்து அரசியலமைப்பு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 12 வந்து ஸ்டேட் என்னன்னு தெரியணும். இப்போது ஸ்டேட் என்னன்னு தெரியணும்னு கேட்டிங்கனாக்கா, அரசாங்கம் வந்து அரசாங்கம் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு, நெக்ஸ்ட்டு லோக்கல் பாடிஸு, நெக்ஸ்ட்டு லோக்கல் பாடிஸில் இருக்கிற பஞ்சாயத்ஸு, யூனியன்ஸு, இது மாதிரி அரசாங்கம் எதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அரசாங்கத்தோட ஃபங்க்ஷனை எது செய்யுதோ அது எல்லாமே அரசாங்கம். அல்லது ஏஜென்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்டினுடைய எது ஏஜெண்ட், இது மாதிரி இருக்க அரசாங்கத்தினுடைய ஃபங்க்ஷனை செய்கிற எல்லாத்தையும் வந்து இது ஸ்டேட்டுன்னு சொல்லுது. இதுதான் ஆர்டிக்கல் 12 இது. அதனால் இந்த இதை வந்து இப்போ மேம் சொன்ன ரைட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இன்ஃப்ரிஞ்ச் ஆகும்போது அல்லது நீங்கள் பாதிக்கப்படும் போது ஒன்று வந்து உயர்நீதிமன்றத்தை நாடுறீங்க, அப்படி இல்லைன்னா உச்சநீதிமன்றத்தை நாடுறீங்க. உயர்நீதிமன்றம் பொறுத்தளவு என்னென்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றத்தை விடையே கொஞ்சம் விரிவானது. உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 226 வந்து
ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் பேசுது, அட் த சேம் டைம் லீகல் ரைட்ஸையும் பேசுது. பட் உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அஃபெக்ட் ஆனால் மட்டும் செய்யுது. இங்கே என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஸ்டேட்டில் வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஒரு அரசாங்கம் தவறின கடமையை இதை செய் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடலாம். இது மேண்டமஸ். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, செர்சியோரிஃபைடு மேண்டமஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு ஆர்டரு, தப்பான ஆர்டர், அந்த ஆர்டரை குவாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது செர்சியோரிஃபைடு மேண்டமஸ். ப்ரொஹிபிஷன் ஒன்று இருக்குது. லோவர் கோர்ட்டு ஒரு டிசைட் பண்ணிடுது. இந்த லோவர் கோர்ட்டு டிசைட் பண்ணதை நோ யூ ஹவ் கான் வந்து எக்ஸ்ட்ரா பவுண்ட்ரிஸ், நீ உன்னுடைய எல்லையிலிருந்து அதிகமான தூரத்துக்கு நீ பயணித்திருக்க, அதனால் இது தப்பு அப்படின்னு சொல்லும் போது இது ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன். இது இன்னொரு ரிட்டு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கோ வாரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. கோ வாரண்ட்டுங்கிறது ஒரு பதவியில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து அந்த பதவியில் இருக்கிறதுக்கு லாயக்கு கிடையாது அல்லது தகுதி கிடையாது. சில சமயம் அரசாங்கமே தகுதி இல்லாத நபர்களை போடுவாங்க. அப்போ போடும்போது என்ன செய்யுங்கன்னா, கோ வாரண்ட்டுன்னு ஒன்று போட்டு என்ன சூழ்நிலையில் நீ இந்த பதவியில் இருக்க, அதனால் நீ அந்த கோ வாரண்ட்டை போட்டு இவரை வந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லி இது போடுவாங்க. இந்த மாதிரி ரிட்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து ஹைகோர்ட்டில் போடலாம். இது வந்து 226 ஆர்டிகல் 226 போடலாம். சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவு ஆர்டிகல் 32 நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆனால் செய்யலாம். ஆர்டிகல் 32 பொறுத்தளவு ஆல் ஓவர் இந்தியா, ஆர்டிகல் 226 பொறுத்தளவு அந்தந்த ஸ்டேட்டுக்கு. அதுதாங்க 12 and 13 நான் சொன்னது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மேம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ஆர்டிகல் 14 என்ன, 15 என்ன, 16 என்ன, ஷிமேடு. இப்போ வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருக்குமே சமமாக கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்குது மக்களுக்கு. ஸோ வாட் இஸ் ரிசர்வேஷன் சார்? ரிசர்வேஷன் ஏன் தேவை? நீங்கள் ரிசர்வேஷன் ஏன் தேவைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 97% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து வெவ்வேறு பகுதியில் இருக்காங்க, வெவ்வேறு ரீஜன் இருக்குது, வெவ்வேறு ரிலீஜியன் இருக்குது, வெவ்வேறு காஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவங்க இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து மொத்தமாகவே அவங்க எலைட் செக்டருக்குள்ளது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம சயின்டிஸ்ட்டுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லலை, பெரிய பெரிய இது மாதிரி இருக்கிற கீ போஸ்ட்டுக்கு அது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம ரிசர்வேஷன் சொல்லலை. ஏன்னா எக்ஸாக்டாக பெரிய மண்டையை யூஸ் பண்ணி ஆகணும், இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு ஹெவியாக தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு ரிசர்வேஷனை நம்ம வந்து எடுத்துக்கல. பட் ரிசர்வேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு குவாலிஃபைடு விஷயந்தான். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ரிசர்வேஷன் தரலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எல்லா ஒரு நொண்டி குதிரையும் ஒரு நல்ல அருமையான குதிரையும் ஓட விட்ருவீங்க. ஓட விட்டால் ஆட்டோமேட்டிக்கலி யூ எக்ஸ்பெக்ட் த ஃபெயில். இந்த நொண்டி குதிரை கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆக போகுது. இன் சச் சர்க்கம்ஸ்டான்சஸ்ஸு ஈக்குவாலிட்டிங்கிறது இருந்தாலும் அந்த ஈக்குவாலிட்டிங்கிற கான்செப்டில் சின்ன அளவுக்கு நம்ம எக்ஸப்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்ஸுக்கு பவர் இருக்குது. அந்த பவரை யூஸ் பண்ணி தான் ரிசர்வேஷன் தராங்க. ரிசர்வேஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு எஸ்டிஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆல் இண்டியா ரிசர்வேஷன், அவங்கள வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கட்டுப்படுத்துறது கிடையாது. பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கிற வந்து ஒரு சில இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஆல் இண்டியா ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி பிரசிடெண்ட்டுக்கிட்ட அசன்ட் வாங்கியே எஸ்சிக்கோ அல்லது எஸ்டிக்கோ வந்து சில பர்சன்டேஜ் தருவாங்க. பட் பிசிஸுக்கும் இந்த எம்பிசிஸ்க்கெலாம் என்னென்னா இங்கே உள்ள க்ரைட்டீரியா தான். அதனால் இவங்க வந்து இவ்வளோ கீழே இருக்கிறாங்க, இவ்வளோ மேலே இருக்கிறாங்க, இவங்களோட சர்க்கம்ஸ்டான்சஸில் வந்து இவங்களுக்கு வேலை தரும். இன்னொரு விஷயம், இப்போ கான்ஸ்டபிளுக்கோ நீங்கள் வந்து ஒரு கிளர்க்கு வேலைக்கோ பெரிய மண்டையை யூஸ் பண்ணி ஒரு சயின்டிஸ்ட் வேலை செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இப்போ இது மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவரோட லைவ்லிஹுட்டு மினிமமாக ஒரு லைவ்லிஹுட்டு வேணும். அதுக்கு வந்து ஒரு டீசன்ட் லிவிங் வேணும். இந்த டீசெண்டான லிவிங் வேணுங்கிற போது அவருக்கு இந்த அரசாங்கமே சப்போர்ட் பண்ணி அவரோட பேக்வர்ட்னஸையோ அல்லது எக்கனாமிக் ஸ்டேட்டஸையோ, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் நாட் ஓன்லி எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆல்சோ. இப்போ சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஸ்டேட்டஸில் ஒரு ஆளை நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்கன்னா அந்த ஆளுக்கு அப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து வெளில வரணுன்னாக்கா வி நீட் அப் ரிசர்வேஷன். அதுக்காக ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாங்கிறது இருந்தாலும் இது வந்து இது மாதிரி எக்ஸப்ஷனை கார்வ் அவுட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், வெல்ஃபேருக்காக செய்யலாம். ஓகே சார், அப்படி சொல்லுங்கள். ஓகே.
மேம் இப்போது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தான் வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு உரிமையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் ஒரு கருத்தை பதிவிக்கணும், ஒரு கருத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது. இந்த கருத்தை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூலாம் ஆச்சு. ஸோ உங்களுடைய கருத்து என்ன மேம்? அதாவது ரைட் ஃபார் ஃப்ரீடம் அண்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி என்ன அடிப்படைக்கு கொடுத்தாங்கன்னா, உங்களுக்கு நிறைய விஷயங்களை பார்லிமெண்ட்டு மசோதான்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஒரு கட்சி ஜெயிச்சா இன்னொரு கட்சி அதுக்கு அடுத்த கட்சி அந்த பக்கம் உட்கார வச்சு எதிர்கட்சின்னுவாங்க. அவங்க இவங்களை கேள்வி கேட்பாங்க. ஏன் அந்த ஹெல்த்தி காம்படிஷன்னா ஒரு மசோதா வரும்போது நீங்கள் இதை மக்களுக்காக செய்யலை, இதை ஏன் செய்யலை, அந்த கேள்விகள் யாருக்காக? இட்ஸ் ஒன்லி ஃபார் த வெல்ஃபேர் அண்ட் பெனிஃபிட் ஆஃப் தி பீப்புள். அவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிற விஷயம் எதுக்காக இருக்குன்னா, காமனாக அதில் கிடைக்க போகிற நன்மை யாருக்கு, ஏன் இது லேக் ஆகுதுன்னு கேட்போம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன். இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு டாப்பிக்கை பேசிகிட்டு இருக்கோம். எந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் பேசும்போது டிஸ்க்ளைமர் போடுவாங்க. இப்போ மொபைலில் நீங்கள் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை உள்ளே பேசுகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதை பற்றி நீங்கள் ஃபோட்டோஸோ இதோ நீங்கள் வெளியிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிகார்டிங் போஸ்கோ ஆக்டாக இருக்கட்டும், இப்போது குழந்தைகளை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு குற்றத்தை பற்றி பேசுறது, ஹவு டு டிஸ்கிரைப் க்ரைம், எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஸ்பீச் கொடுக்கலாமா? அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் பண்ணி பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. இட்ஸ் அ வயலேஷன். இது சட்டத்துக்குள்ளே டு நாட்ஸ்னு ஒரு லைன் இருக்கும் இல்லையா. நான் எது வரைக்கும் பேச முடியும் அப்படின்னா, நான் ஃப்ரீடமாக பேச முடியும், என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், அது அடுத்தவங்கள பாதிக்காதபடி, நீங்கள் இன்னொருத்தவங்கள குற்றப்படுத்தாதபடி. அப்போ அது பண்ணும்போது அதை டிஃபமேஷன் கேசஸ் எப்படி லாக் ஆகிறோம்? அவங்களுக்குன்னு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதை போய் நீங்கள் பிரிஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்கு நீங்கள் எரிக்கி விட்டுற மாதிரி உங்கள் கருத்தை தெரிவிக்கிறேன்னு அந்த கருத்துக்களை அங்கே தெரிவிக்கும் போது அது கண்டிப்பாக என்ன ஆகும்னா குற்றத்துக்கு மேல் குற்றங்களை தான் உருவாக்கும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நடந்தது, ஒரு நம்ம இந்த எல்லாருக்குமே நிர்பயா கேஸுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்போது வந்து 17 வயசு குழந்தைய வந்துட்டு நீங்கள் கொண்டு போய் தூக்கில் போடுவீங்களா, அவனுக்கு தண்டனை கொடுப்பீங்களா, ஹியூமன் ரைட்ஸில் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்போன்னு ஒரு தரப்பு, இது பெரிய சர்ச்சைக்குரிய கேஸ். அது ஏன் அப்படி வந்தது? இது எக்ஸ்ப்ளாய்டேஷன். அது ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நடைமுறையில் ஏன் சட்டங்கள் வரப்படுது, எப்படி இந்த அடிப்படை சட்டங்கள் உருவாக்கப்படுதுன்னா நமக்காக தான். நமக்கு நடக்கிற ஒரு விஷயங்களையும் அந்த நாளுக்கு நாள் நடக்கிற செயற்பாடில் தான் ஒரு மசோதாவை போட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து இந்த சட்டமாக நிறைவேற்றிட்டு வருது. அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்டங்கள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரீடம் ஃபார் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இந்த 2 ப்ரொவிஷன் எடுத்தோம்னா, ஸ்பீச்சை மட்டும் எடுங்களேன். நான் வந்து இப்போல்லாம் ரீல்ஸ் போட்டுடுறேன் இல்லையா, யூடியூப்பில் நீங்கள் ரீல்ஸ் போட்டு நீங்கள் ஏற்றுனா கூட அங்கே ஒரு டிஸ்க்ளைமர் ப்ரொவிஷன் இருக்கும், புரியுதுங்களா? நீங்கள் இன்னொரு அதை அவங்களே எடுத்துருவாங்க, அவங்க உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க, இதை வந்து நீங்களாக ரிமூவ் பண்ணிவிடுங்க, இது இல்லைன்னா அவங்க உங்கள் ஐபி அட்ரஸ்லேருந்து அதை டேட்டாவை ரிமூவ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஆல் தேர் இன் த ரூல்ஸ். நீங்கள் வந்து இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தினாலும் அதில் இந்த அக்ரிமெண்ட்டில் ஐ அக்ரி அப்படின்னு ஒரு போட்டிருப்பீங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் போய் பதிவிட முடியாது. தட் வில் கம் அண்டர் தீஸ் ஆக்ட். அதே மாதிரி டேட்டாஸ் கொடுக்குறீங்க, அது என்ன தகவலை கொடுக்குறீங்க, சென்சஸ் கொடுக்குறீங்க இல்லைங்களா. இப்போ இது வந்து ஒரு நன்மைக்கு விதிக்கிற விஷயமா இருக்கட்டும், ஒரு வெல்ஃபேர் ரிலேட்டடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாம் எல்லாரும் பகிர்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு. எஸ் மேம். எல்லார் ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு கிடையாது, நாம் ஜல்லிக்கட்டு பண்ணோம். அப்போ அது ஒரு பாரம்பரிய விளையாட்டு. அந்த ஜல்லிக்கட்டுக்கு வரும்போது எவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தோம், அதை எவ்வளோ தூரம் கொண்டு போச்சு பெப்சி, அப்படி நிறைய பேர் போனோம், போராட்டங்களில் நடத்தணும், செஞ்சோம். அது ஜெயிச்சு இன்றைக்கி அது ஜல்லிக்கட்டு நடக்குது. அது எப்படிப்பட்ட விஷயங்கள்? இட் இஸ் ஆல் அபவுட் ஒரு கருத்து சுதந்திரம். ஏன்னா நான் பேசலாம், நீங்கள் பேசலாம். அங்கே யாருமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணேன்னு சொல்லலை, உங்கள் கருத்து தெரிவின்னு தான் சொன்னாங்க. பட் அதே விஷயத்த ஒரு பெண் குழந்தையோட வந்து சித்தரிப்பு, அதாவது அதோடைய ஒரு நடந்துருச்சு அப்படின்னும் போது அதை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. யூ கேனாட் கெட் இன்ஃபர்மேஷன். ஆர்டிஐ பொறுத்த வரைக்குமே எக்ஸ்ப்ளாய்டேஷனில் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் அஃபென்ஸ், நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களை வீட்டை விட்டு வெளியே வந்து வேலை செய்கிற எந்த பெண்ணாக இருக்கட்டும், படித்தது படிக்காதது, வேலைக்கு போகிறாங்கன்னாவே அவங்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இருக்குது. அது எல்லா சட்டமும் நீங்கள் போய் ரைட் ஃபார் இன்ஃபர்மேஷனில் கேட்டுற முடியாது. ஷீன்னு இருக்குது.
மறைமுகமாக அவங்க ஏதாவது ஒரு எனக்கு சொல்லணும், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு ஸ்டாக்கிங் இருக்குது, என்ன ஒருத்தவங்க பயன்படுத்துகிறாங்க, மெசேஜ் வருது அப்படின்ன உடனே அதுக்கு ஷீன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதில் நீங்கள் மெயில் அனுப்பலாம். புரியுதுங்களா? அதை வந்து பகிரங்கமாக போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லணுன்ற ரைட்ஸ் கிடையாது. தீஸ் டைப்ஸ் ஆஃப் காஷியஸான விஷயங்களும் சட்டம் கொண்டு வருது. ஒரு யார் யாருக்கு எப்படி எப்படி தேவை, எந்தெந்த பாலினத்துக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈக்குவாலிட்டி சொல்லும்போது டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கிறாங்க அவங்களுக்குன்னா ஈக்குவல் தான். நீங்கள் படித்து ஓப்பன் காம்படிஷனில் மெரிட்டில் சீட்டு கிடச்சா வெரி குட். ஆனால் ரிசர்வேஷன் ஏன் கொடுக்குறோம் சார்? அதை அழகாக சொன்னார். அந்த ரிசர்வேஷன் ஏன் கொடுக்குறோம்? உங்களுக்கு இன்னும் கூட கன்சிடரேஷன் அந்த ஸ்டேட் கொடுக்குது. நீ இது உள்ள வா, உன் லைவ்லிஹுட், நீ வாழ்வாதாரத்துக்கு நீ வா, நீ வாழ இங்கே தகுதி இருக்குது. இந்த 21 இஸ் வெரி வெரி காஷியஸ். உங்களுக்கு வாழக்கூடிய தகுதி இந்த நாட்டில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்தந்த மாநிலம் அந்தந்த குடியரசுல வாழ்கிற குடியரசு மக்களுக்கு கொடுக்குது. அதை நாம் முதல்ல எப்படி பயன்படுத்துகிறோம்? அதாவது எக்ஸாம் எழுதுகிறோம், டிஎன்பிசின்றது ஒரு காமன் என்ட்ரன்ஸ் தானே, எழுதுறீங்க. அதில் ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் குறிப்பிட்டு தான் சொல்கிறாங்க, அதில் எழுதி குவாலிஃபை பண்ணுவீங்க. இதே ஐஏஎஸ்க்கு போகும்போது ப்ரிலிம்ஸ் எழுதி, மெயின்ஸ் எழுதி, இன்டர்னல், அப்போது அதுக்கேற்ற எக்ஸாம் இருக்குது. இப்போது அந்தந்த கிளர்க்குன்னா கிளர்க்குக்கு ஏற்ற எக்ஸாம் ஒன்று வச்சுருக்காங்க, கிளரிக்கல் எக்ஸாம் ஒன்று இருக்குது, டிஎன்பிசி குரூப் 4 இருக்குது, குரூப் 2 ஒன்று இருக்குது, குரூப் 1 இருக்குது. அப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமும் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம்லேயும் ஒரு ஒரு மேண்டேட்ரி ப்ரொவிஷன் ரிசர்வேஷன் ஃபிக்ஸ்டு. இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஆல் இண்டியா சொன்னாலும் ரிசர்வேஷன் ஃபிக்ஸ்டு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு மாறுது. அப்போ என்னோட கோட்டாக்கள் மாறுது, அந்தந்த மாநிலத்துக்கு தேவைப்படுற விஷயங்கள் மாறுது. இப்படி தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் படிக்கும் போது நிறைய பேர் அப்ளிகேஷனை போடுறீங்க, அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கிற டு நாட்ஸ் படிக்கிறது இல்லை. அப்புறம் கோர்ட்க்கு வந்து எனக்கு இந்த வேலை கிடைக்கல, நான் இங்கேருந்து படித்து வந்தேன், தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்தால் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு அதிகப்படியாக உங்களுக்கு தமிழ் மீடியமில் இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிவிலேஜ். அந்த சட்டம் இருக்குது, ஏற்றப்பட்டிருக்கு. தமிழ் மீடியமில் படித்தவங்களுக்கு வேலை கிடையாதுன்னு கிடையாது, இருக்குது. ஸோ அதே மாதிரி எந்தெந்த வேலைகள் எப்பப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணுவோம் முன்னாடி, இப்போவும் அது இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்க, டிஎன்பிசிக்கு நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா இத்தனை ஒரு 150 ரூபா, நான் எஸ்சி எஸ்டி கட்டாங்கன்னா ஒரு 3 தடவை என்னமோ ஃப்ரீ, அந்த 150 ரூபா கட்டணம் கட்ட வேண்டாம். ஸோ பிசி எம்பிசிக்கு ஒரு கட்டணம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி சலுகைகள் ஒரு ஒரு ஸ்டேட்டு டிஃபர் பண்ணுது. இதே மாதிரி தான் சொல்கிறது, நீங்கள் எதை பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு ஒரு லிமிட்ஸ் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இருக்குது, பட் அந்த பார்டர் அடுத்தவங்கள பாதிக்காதபடி. இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது கருத்து சுதந்திரம் இருக்குது, யாரும் பேசக்கூடாதுன்னு எந்த இடத்துலையும் சட்டம் சொல்லலை. ஆனால் அடுத்தவங்கள பாதிக்காதபடி, அதாவது தவறான கருத்துக்களை பதிவு பண்ண, ஆமாம், அது சென்சர் போட்ட, அதாவது இப்போ நம்ம வந்து மேடை நாகரீகம்ன்ற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அது அப்படி பேசும்போது ஒரு நல்ல கோர்வையாக இருக்கும். அப்புறம் ஒரு நல்ல விவாத மேடைகள் இருக்கும்போது விவாதம் சூடாதானே இருக்கும். விவாத மேடை வேற, நடைமுறையில் இருக்க பட்டிமன்ற மேடைகள் எப்படி இருக்கும், நகைச்சுவை மேடைகளாக இருக்கும். ஸோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஸ்பீச் இருக்கும், அது ரிலேட்டடாக. இந்த மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம ஹெல்த்தியாகவே எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து பதிவிடலாம், நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரக்கூடாதுன்னு நீங்கள் எழுதலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் திறந்துருக்கு, நேராக நீங்கள் வந்து புகார் மனுக்கள் மட்டும் நீங்கள் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, அரசாங்கத்தை வந்து ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் கேட்குறாங்க. அது ஏன் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால், சின்ன சின்ன பிள்ளைங்க படிச்சுட்டு வர நாங்கள் அதிகமாக பயணிக்கிற இடங்கள், பள்ளிக்கூடங்கள், நாங்களும் அங்கெல்லாம் படிச்சுட்டு வரும்போது விவாத மேடைகள் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் படிக்கிற காலத்தில் நீ பேசு, மிஸ் வந்து முன்னாடி நின்று பேசி, எப்போ பேச சொல்லுவாங்க, எலக்டியூஷன் காம்படிஷன், எல்லா குடியரசு தினங்களுக்கும் நம்ம போய் பேசுவோம், யாராவது ஒரு தலைவர்களை பற்றி பேசுவோம், முன்மொழிவோம், அவங்கள பற்றி முன்னுரையெல்லாம் பேசுவோம், இவங்க இப்படி சாதிச்சாங்கன்னா. அது ஏன் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அந்த லீடர் எதையோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பார். ஸோ அதை தெரிவிக்கிறது தான், அது ஒரு ஸ்பீச் தானே. எஸ் மேம். அது என்ன பண்ணுது, ஆழமாக இன்னொருத்தவங்கள தூண்டுதல் கொடுக்குது. பள்ளிக்கூடங்கள்லையோ கல்லூரிகள்லையோ நிறைய இடங்கள்ல இந்த பேசி இன்னொருத்தவங்க அவங்கள இன்ஸ்பயர் ஆகி வந்தவங்க நிறைய பேர் உதாரணமாக எடுக்கிறோம். ஸோ ஸ்பீச்ன்ற ஃப்ரீடமை எப்படி பயன்படுத்துங்கன்னா நல்ல விதமான விஷயங்களுக்கும், அடுத்ததாக அதுலேருந்து நீங்கள் எப்படி முன்னேற்றத்தை கொண்டு போகிறீங்கன்ற ஸ்பீச்சுக்கு இன்றைக்கி வரவேற்பு இருக்குது. அதுக்கு இன்றைக்கி சட்டம் உங்களை ரொம்பவே பாதுகாப்புது.
ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம். மக்களுக்கு ரொம்பவே தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். இப்போ வந்துட்டு அதிகாரிங்க கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்குறது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் எப்படி வாங்கணும் அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்குது. எப்படி வாங்கணும் சார் ஆக்சுவலி? இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டுங்கிறது 2005 வந்து இனாக்ட் பண்ணது. இப்போ அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வந்து இந்தியன் போஸ்டல் ஆர்டர் அதை வந்து என்க்ளோஸ் பண்ணி என்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதில் வந்து ஏன் எதுக்கு அது மாதிரி கேட்க முடியாது. நீங்கள் வந்து என்ன நடந்திருக்கு அந்த காப்பியை கொடுங்க, ஏன் நடந்ததுங்கிறத கேள்வி கேட்க முடியாது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில். அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு நீங்கள் வந்து எழுதணும். அது ஆன்லைனில் எழுதலாம் அல்லது வந்து நார்மலாக வந்து ஆஃப்லைன்லேயே நீங்கள் வந்து லெட்டர் ஃபார்ம்லேயே எழுதலாம். எழுதின பிறகு அவங்க வந்து 30 டேஸ்க்குள்ளே இதை வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஃபர்னிஷ் பண்ணணும். அல்லது ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருந்ததுனாக்கா 48 ஹவர்ஸ்க்குள்ளே கூட கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. நீங்கள் சப்போஸ் அவங்க கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்தது அப்பலேட் அத்தாரிட்டின்னு இருப்பாங்க. அவங்கள எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறதுக்கு. இந்த மேல்முறையீடு செஞ்சு இது மாதிரி 30 டேஸ்க்குள்ளே கொடுக்கல, நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இதுவும் இல்லாத போது தான் நீங்கள் வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனோ அல்லது ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்கிட்டயோ போய் இவங்க 2 பேருமே கொடுக்க மாட்றாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவையான விஷயம் அதனால் கொடுங்கன்னு. ஆனால் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் என்ன எக்ஸப்ஷன்ஸ்ன்னு கேட்டிங்கனாக்கா, நார்மலாக வந்து ட்ரேட் சீக்ரெட்ஸு, நம்முடைய இராணுவ ரகசியம், இது மாதிரி இன்னொருத்தருடைய ப்ரைவேசி, அவருக்கு இருக்கிற வந்து தனிப்பட்ட உரிமையில் போய் நீங்கள் கேள்வி கேட்குறது, இது மாதிரி இல்லாததெல்லாம் வந்து இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வாங்கலாம் நீங்கள். ஓகே சார். சார் இப்போ வந்து ஒரு வாட்ஸ்அப் கொஷின் கேட்டிருக்காங்க சார். இவங்களுடைய பொண்ணு வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்களாம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த குழந்தை வேற ஒரு மதத்தை சார்ந்தவங்க. ஸோ அந்த மதத்தில் இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் எல்லாமே அந்த குழந்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னுடைய உரிமைக்கோ இல்லை என்னுடைய ஒரு நம்பிக்கைக்கு முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்சல்யூட்லி. நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரிலீஜியன் சம்மந்தமாக வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இன்ஸ்டிடியூஷனை மெயின்டைன் பண்ணலாம், அது நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டு ரிலீஜியஸ் இதில் நடத்தலாம். உங்களுடைய குழந்தைங்க மெயினாக இன்டென்ஷன் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் குழந்தைங்களுக்காக சில ரைட்ஸை கொடுக்கறதுக்கு, சில கன்செஷன் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஆரம்பித்தது. அதனுடைய அர்த்தம் வந்து உங்களுடைய எல்லா வந்து ட்ரெடிஷ்னல் இருக்கிற அத்தனையும் அல்லது உங்களுடைய கல்ச்சர் இதுங்களையெல்லாம் அவங்க மேலே நீங்கள் திணிக்க முடியாது. அவங்க பாட்ட இப்போ ப்ரேயருக்கு வராங்கன்னா அவங்க எந்த ப்ரேயர் பண்ணுறாங்களோ அது நார்மலில் வந்து ஒரு ப்ரேயருங்கிறது இருக்குது, அவங்களுக்கு ஒன்றும் எகென்ஸ்ட் இல்லை, சாதாரணமாக நின்றுட்டு போவாங்க. ஆனால் அதே போய் இல்லை நீ இது மாதிரிலாம் செய்யலைன்னாக்கா உன்னை ஸ்கூலை விட்டு எடுத்துருவேன் இப்படிங்கிற வந்து செஞ்சாங்கன்னா அது வந்து எகென்ஸ்ட் அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரீடத்தையே வந்து தலைகீழாக மாற்றுறாங்கன்னு அர்த்தம். அதனால் வந்து ஒரு ஆளுங்களை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸிஃபுல்லாக, அவங்களே கன்வெர்ட் ஆனாங்கன்னா வேறு விஷயம், ஃபோர்ஸிஃபுல்லாக நீங்கள் கன்வெர்ட் ஆகிறதுக்கு அல்லது உங்கள் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனை வந்து தவறாக பயன்படுத்தி இதை தான் நீங்கள் செய்யணும், இதை தான் நீ பாடணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. இது அதுக்காக அந்த ரிலீஜியஸ் ஃப்ரீடங்கிறது அவங்க மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ரைட்ஸ் இருக்குது, மேனேஜ் பண்ணலாம், ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி ஸ்கூல் நடத்தலாம், மேனேஜ் பண்ணலாம், மற்ற எல்லா டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கூட நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். இட் டசன்ட் மீன் யூ ஷுட் ஃபோர்ஸ் தட் வந்து இது மாதிரி வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து உங்களுடைய ரிலீஜனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதோ அல்ல இதை தான் நீங்கள் பாடணும்னு சொல்கிறதோ தப்பானது. மேம் ஒரு வாட்ஸ்அப் கொஷின். ஐயா வணக்கம், எனக்கு ஒரு சந்தேகம். பள்ளிக்கு செல்லும் உரிமை குழந்தைகள் இருக்கு, அது எந்த அடிப்படை உரிமையின் கீழ் வருகிறது? மேலொரு கேள்வி, நம் அரசு பள்ளியில் இந்தியோ அல்லது மற்ற மொழிகளோ எடுத்து படிக்க முடியாதபடி தமிழக அரசு தடை செய்வது சுதந்திரத்தை பறிப்பது போல் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க மேம். நல்ல கேள்வியும் கூட. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் அப்படிங்கிற ஒரு ரைட்ஸ் நமக்கு இருக்குது. அதில் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி கட்டாயமாக படிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற படிப்பு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்துட்டோம். அப்போ நான் எந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பேன்? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பேனா, ப்ரைவேட் ஸ்கூலில் படிப்பேனா?
ரைட் டு எஜுகேஷன் இது அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. நான் என் குழந்தைய எனக்கு கவர்மெண்ட்டில் தான் படிக்க வைக்கணும்னு ஆசை இல்லைங்க, எனக்கு ப்ரைவேட்டில் படிக்க வைக்கணும். 6லேருந்து 14 வயது வரைக்கும் ரைட் டு எஜுகேஷன்றது ப்ரைவேட் ஸ்கூலில் டியூஷன் ஃபீஸை அந்த ஸ்டேட்டு கட்டிக்குது. எக்ஸாம்ஷன் இஸ் ஸ்டேட். அதுக்கு ஒரு பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பள்ளிக்கூடத்திற்கு பணத்தை, உங்கள் பிள்ளை படிக்கிற பணத்தை 6லேருந்து 14 வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தோடைய பணத்தை அவங்க தான் கட்டுறாங்க. ஸோ அந்த ஸ்கூல் எப்படிப்பட்ட ஸ்கூலாக இருக்கலாம், நீங்கள் நினைச்சபடியான ஸ்கூலாக இருக்கலாம். அதுக்கு ஒரு ரேடியஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 10 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ரேடியஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆர்டிஇயில் நிறைய குழந்தைங்க ஒன்றாம் கிளாஸ்லேருந்து சேர்கிற குழந்தைங்க சிபிஎஸ்சிலையும் இருக்குது, ப்ரைவேட்லேயும் இருக்குது. ஓகேங்களா? சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு ஆர்டிஇ கிடையாது. நிறைய பேர் வைப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரீ தானே. ஸோ இந்த ஸ்கூலில் எஜுகேஷன் ஃப்ரீ கொடுக்குறாங்க. அதே மாதிரி லாங்குவேஜ், இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு லாங்குவேஜ் அப்படி கிடையாது. இன்ஃப்ரிஞ்சிங் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு நான் அப்போவே சொன்னோம். இங்கிலீஷு கட்டாயமாக எல்லாருக்குமே லாங்குவேஜ். செகண்ட் லாங்குவேஜ்ன்றது தமிழ். அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க மதர் டங் தான் செகண்ட் லாங்குவேஜ். தேர்ட் லாங்குவேஜ் இருக்குது. தேர்ட் லாங்குவேஜ் ஏன் படிக்க சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் டிக்ளர்ட் அஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக லாங்குவேஜ் கற்றுக்கணும், அது கம்பல்ஷன் கிடையாது. அந்த தேர்ட் லாங்குவேஜ் கம்பல்ஷன் கிடையாது. ஆனால் நீங்கள் போனீங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் போனீங்கன்னா 3 லாங்குவேஜும் காமனாக படிக்க சொல்கிறாங்க. அது அந்தந்த ஸ்கூலோட அமைப்பு. இப்போ ஐசிஐசி, இப்போ வித்யாஸ்ரம் ஸ்கூல்ஸு, இந்த மாதிரி இருக்க ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ் கம்பல்சரியாக இருக்குன்னா செகண்ட் லாங்குவேஜ் தமிழும் இருக்குது. தமிழ் கூட ஹிந்தின்ற லாங்குவேஜை தேர்ட் லாங்குவேஜாக படிக்கிறதுக்கு காமனான நாலேஜ் கொடுக்குறாங்க. எங்கேயுமே இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் கிடையாது. அப்படி பர்டிகுலராக ஒரு பள்ளிக்கூடம் இதை படிக்கவே கூடாதுன்னு சொன்னால் இவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெமெடிஸ் இருக்குது. உங்களுக்கு கடைசியாக முடிக்கிறது கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் தான். நீங்கள் உங்களுக்கு இந்த ரைட்ஸ் இன்ஃப்ரிஞ்ச் ஆகுதா, நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தையும் கேட்கலாம். என் குழந்தைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நமக்கு எல்லா செக்டார்லேயுமே பார்த்திங்கன்னா பேரண்ட் டீச்சர் கமிட்டின்னு இருக்கும், டிபிஐன்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு ஸ்கூலில் பயந்துகிட்டே இருப்பாங்க, அந்த ஹெச்எம் என்ன பண்ணுவாங்க, இந்த பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கம்ப்ளைண்ட் செல் இருக்குது. ஒரு ப்ரொபேஷன் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க, ஒரு வெல்ஃபேர் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க. இப்போ டிபிஐயில் போய்ட்டு எனக்கு இந்த மாதிரி அந்த பள்ளிக்கூட பேர்லாம் நீங்கள் கொடுக்கணுன்னாலும் அவசியம் இல்லை. கிரீவன்ஸை நீங்கள் கொடுக்கலாம், பதிவு பண்ணலாம், காமனாக பண்ணலாம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அந்த கிரீவன்ஸ் எப்படி பண்ணணும்னா, இந்த பள்ளிக்கூடம் இதை பண்ணுது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக கொடுக்கணும். உங்கள் பேரெல்லாம் கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இப்போது இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது கூட நடந்தது தான் கேட்க முடியும், ஏன் எனக்கு நடக்கலைன்னு கேட்க முடியாது. ஸோ நீங்கள் எப்படி தெளிவாக எடுத்துக்கணுன்னா, உங்கள் ரைட்ஸை முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் என்ன மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதைத்தான் சொன்னோம், அடிப்படையாக உங்கள் ரைட்ஸ் என்ன. எனக்கு படிக்கணுன்ற ரைட்ஸ் இருக்குது, நான் எங்கே படிப்பேன், எப்படி படிப்பேன். நானும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறேன்னா படிக்கலாம், ஆர்டியில் படிக்கலாம். அப்போ அதே மாதிரி சில விஷயங்களில் நான் லைவ்லிஹுட்டுன்னு சொன்னோம், நான் வாழக்கூடிய தகுதி இங்கே இருக்குல்ல. அப்போ நான் வாழணுன்னா என்ன வேணும், எனக்கு படிப்பு வேணும், எனக்கு வேலை வேணும், நானும் இங்கே வாழக்கூடிய நார்மலான சுதந்திரம் வேணும். ஸோ அண்டர் ப்ரிவிலேஜ். ஸோ காமன் ஈக்குவாலிட்டி கொடுக்குற இடத்துலையே அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியை கொண்டு வராங்க அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ளே. அவங்களுக்கு வருமானம் சார்ந்து கம்மியாக இருக்கவங்க, அவங்களுக்கு நிறைய சலுகைகளை அந்த கவர்மெண்ட் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரேஷன் கார்டே இப்போ பார்த்திங்கன்னா, அந்த கார்டே ஒரு கார்டுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த வருமானத்தை சார்ந்து கார்டு மாறும், புரியுதுங்களா? அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கொடுத்தாங்க. அப்போ உங்களுக்கு உணவுன்றது எங்கேயுமே தட்டுப்பாடு ஆகலை இல்லையா? ஸோ எல்லாருக்கும் ரேஷன் அலௌடு இல்லையா? யார் வேணாலும் போய் ரேஷன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். ரேஷன் கார்டு அதுதான் சிவில் சப்ளைஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கான ஹெட்டிங்கே. ஸோ உங்களுக்கு உணவு, இருப்பிடம், அதே மாதிரி ரெஃப்யூஜஸாக வரவங்களையுமே அலோவ் பண்ணி இங்கே கொடுக்கும்போது நாம் இங்கே இருக்க சிட்டிசன், அப்போ எனக்கு வாழ்வாதாரம்ன்றது என்னவாக இருக்கும்? ஸோ நான் வாழக்கூடிய இடம். ஸோ அதுக்கானதுலேயும் ஸ்லம் போர்டு, ஹவுசிங் போர்டு, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸுக்குள்ளே நீங்கள் வீடுகளை வாங்கலாம், கொள்ளலாம் அப்படிங்கிற. அப்போது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னலாம் கொடுக்குது? நீ அடிப்படையாக வாழக்கூடிய சுதந்திரத்தை, நீ பேசக்கூடிய சுதந்திரத்தை, நீ படிக்கக்கூடிய விஷயத்தை, நீ எந்த மதத்தை நீ ஃபாலோ பண்ண போகிற, நீ எந்த மதங்களுடைய கொள்கைகளை நீ பண்ண, கொள்கையை நீ எடுத்துக்கலாம், நீ உன்னை ஒரு இன்ஸ்டியூட் போட்டு பரப்பிக்கலாம். ஆனால் அதை கன்வர்ஷன் பண்ணுறதோ கம்பல் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. அதை விட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஜாதி இருக்குது இல்லையா, கேஸ்ட்டுன்ற நம்மளோட மேலே ஈக்குவாலிட்டி இருக்குது, கீழே கேஸ்ட்டு. இப்போ கேஸ்ட்டும் ஈக்குவாலிட்டி, அந்த கேஸ்ட்டு ரிசர்வேஷன் கோட்டாவில் பயன்படுத்திக்கோங்க.
ஆனால் அந்த ஜாதி பேரை சொல்லி ஒருத்தவங்களை குறை சொல்லி அவங்கள வேலை செய்யறதுன்றது அஃபென்ஸு. அது தவறான செயல். அவங்கள இழிவுபடுத்தி பேசுறது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட், அது தப்பு, வயலேஷன். அது நீங்கள் கான்ஸ்டியூஷன் ரைட்ஸில் கொண்டு போய் நீங்கள் அவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன்ஸே எடுக்கலாம். இதுதான் இந்த சட்டங்களில் இருக்கிற பேசிக்கான விஷயங்கள். சார், இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ கேஸ்ட் அப்படின்றது ஒன்று இல்லை, அப்படி நம்ம பேசக்கூடாது அப்படின்ட்டு நம்மளோட கவர்மெண்ட் தான் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க, ரிசர்வேஷனுக்கு கேஸ்ட்டும் அவங்க தான் பார்க்குறாங்க. இது ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தலையா சார்? இது இன்னும் இந்த குழப்ப நிலை யாருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அதை எதுக்குறவங்களுக்கு தான் குழப்ப நிலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஆப்ரேஷன் செய்கிற கத்தி மாதிரி. ரிசர்வேஷனுங்கிறது ஒரு நல்ல பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் உதவுறீங்க. அவனுக்கு ஒரு ரைட்ஸை ஒரு எக்கனாமிக் லெவல்லையும் ஒரு சொசைட்டல் லெவல்லையும் அவனுக்கு ஒரு அங்கீகாரம் தர்றதுக்கு ரிசர்வேஷன். இட் குட் நாட் பி மிஸ்கன்ஸ்ட்ரூட். இப்போ நீங்கள் இது தவறாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே எதுக்கிறதுக்கு ஈஸியாக எதுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, உலகமே பற்றி எரியுது, ரிசர்வேஷனுக்கு எகென்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. அப்போ நம்ம பயன்படுத்துறதுன்னா மர்டரர் கையில் உள்ள கத்தி மாதிரி ஜாதியை பேசி தகராறு பண்ணுறதுக்கு, ஒரு ஊர்லேயும் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, அல்லது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, இது மாதிரி செய்யக்கூடாத தவிர, எதுக்காக இந்த முறை இருக்குன்னா அதுலேருந்து அவங்கள அப்லிட் பண்ணுறோம். அவன் நோக்கம் என்னன்னா, இவனை 97% இருக்கிறவங்களை போய் நீங்கள் அப்லிட் பண்ணணும். இந்த சொசைட்டியில் நீங்கள் அப்லிட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வாட் இஸ் த பர்பஸ் இன் லிவிங் இன் திஸ் வேர்ல்டோ கண்ட்ரியோ அல்ல தமிழ்நாடோ? அது கொஸ்டின். அது அதனால தான் தேர் ஷுட் பி எ ரிசர்வேஷன் கூட நம்ம என்னென்னா சயின்டிஸ்ட்டுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லலை, ஜட்ஜஸுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லலை. தே ஆர் அப்ளைங் தர் மைண்ட் இன் சச் எ சர்க்கம்ஸ்டான்ஸ். அவங்கள அதே மாதிரி இதில் எக்ஸப்ஷன் கொடுக்கலாம், அதில் போய் போராட முடியாது. ஜட்ஜஸ்க்கெல்லாம் நீங்கள் கொடுங்க, எங்கள் ஆளுங்களுக்கு தனியாக கொடுங்க, அது மாதிரி செய்யக்கூடாது. அது மாதிரி செஞ்சிங்கன்னா தவறான முன்னுதாரணம் வரும். ஆனால் ஒரு கிளார்க்குக்கும் ஒரு போலீஸ்காரனுக்கும் நீங்கள் செய்கிறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கான லைவ்லிஹுட்டை கொடுக்குறோம். அதர்வைஸ் அப்படி இல்லைன்னா அவனுக்கு லைவ்லிஹுட்டே கிடைக்காது, அவங்க கஷ்டப்பட்டு போவான். அப்போ அதனால தான் என்ன ரிசர்வேஷனை புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ரிசர்வேஷன் டாக்டர் செய்கிற ஆப்ரேஷனுக்குள்ள கத்தி, சண்டை போட்டுக்கிட்டு சாகிறதுக்கு பேர் மர்டரர் இல்லைக்குள்ள கத்தி. இது ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா குழப்பமே வராது. நம்ம ஒரு ஹியூமன் பீயிங், வி ஆர் நாட் அனிமல்ஸ். நமக்கு இதில் நம்மளை பிரிச்சுக்க நமக்கு தெரியணும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். கீதா பிரியா மேமுக்கும் ராமச்சந்திரன் சாருக்கும் சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி திருமுகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நன்றி.